எலெக்ஷனுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். ஆட்சி அமைச்சு ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மக்கள் ஏன்டா இவங்களுக்கு ஓட் போட்டோம்னு யோசிக்கிறாங்க. மக்கள் எல்லாமே ரெக்ரெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்? நிறைய பேருக்கு டிவிகேவோட சக்சஸ் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். டிஎம்கேவா இருக்கட்டும், பல எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், மக்கள்ல நிறைய பேரா இருக்கட்டும், யாருமே டிவிகே வந்து ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ யார நீங்க அலட்சியமா பேசுனீங்களோ, தரக்குறைவா பேசுனீங்களோ, அவங்கலாம் ஒரு ஆளே இல்லன்னு நினைச்சீங்களோ, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அண்ட் அவங்கள விட நீங்க ஒரு ரேங்க் கீழ வாங்கியிருக்கீங்க. அவங்கள விட வோட் பெர்சன்டேஜ் கம்மியா வாங்கியிருக்கீங்க. அண்ட் யூர் பிரைன் குட் நாட் அக்செப்ட் தட். அந்த தோல்விய அக்செப்ட் பண்றத விட்டுட்டு டிவிகேவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் ரிடக்ஷன். எந்த பார்ட்டிய நீங்க கேவலமா பார்த்தீங்களோ, அந்த பார்ட்டிய விட நீங்க வோட் கம்மியா வாங்கியிருக்கீங்க. அவங்க கிட்ட நீங்க தோத்துருக்கீங்க. இத பிரைனால ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டெட் அவங்க கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பா ஃபெயில் ஆவாங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மெச்சூரிட்டி கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே பழைய ஆட்சியில பண்ணோம்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட்டா ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண துடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் கிடையாது. உங்களோட பெயின மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எலக்ஷனுக்கு முன்னாடி யார பார்த்து நீங்க தற்குறி, பிளைண்ட் ஃபாலோவர்ஸ் ஒரு ஆக்டருக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க, ஐடியாலஜிஸ் தெரியல, பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் கிடையாது, ஒரு பிளைண்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களோ, நவ் லுக் அட் வாட் யூ ஆர் டூயிங். ஆட்சி அமைச்சு ஒரு 5 நாள்ல டிவைசிவ் பாலிடிக்ஸ் பேசுறீங்க, ஹேட்டட் ஸ்ப்ரெட் பண்றீங்க, மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்க கான்ஸ்டன்ட்டா அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, நரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக? ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்ற காரணத்தினாலயா? இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகணுமா? தி கரண்ட் கவர்ன்மென்ட் டிசர்வ்ஸ் டைம். அவங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நம்மளோட ஸ்டேட் ஒரு பெட்டர் கண்டிஷனுக்கு போணுன்ற தாட்ட விட, டிவிகே ஃபெயில் ஆகணும், அவங்க கண்டிப்பா சொதப்பணுன்ற தாட் பெருசா இருந்ததுன்னா, திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு லாயலா இருந்தா போதும். ஒரு பார்ட்டிக்கோ, இல்ல நம்மளோட ஈகோக்கோ நம்ம லாயலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, அத நம்ம கேள்வி கேட்போம். அவங்க சொன்னத அவங்க செஞ்சுட்டாங்கன்னா, அத அட்மிட் பண்ணி, அத அப்ரிஷியேட் பண்ணவும் கத்துப்போம். தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் பாலிடிக்ஸ் இஸ் சப்போஸ்ட் டூ லுக் லைக்.